டே 20 ஆஃப் Veto பாடி பில்டிங் ஷோ. வழக்கம் போல் இயர்லி மார்னிங் எழுந்ததும் 1 hour வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனோடனே வெயிட்டை செக் பண்ணி பார்த்துட்டு சேம் இன்றைக்கும் சால்ட்டு 8.5 கிராம், வாட்டர் 5.5 லிட்டர்ஸ் இன்டேக் பண்ணணும். அப்புறம் எலிப்டிக்கல் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டெய்லியும் பண்ணுற ஆப்ஸ் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி முடித்ததும் கையோட ஸ்டெப்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஏறி முடிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மீல் 5 egg whites 1 whole egg அதை சாப்பிட்டு முடித்ததும் வழக்கமாக பண்ணுற லெக் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி முடித்தோடனே ட்ரெட்மில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய செகண்ட் மீல் சேம் 5 egg whites 1 whole egg அதை சாப்பிட்டு முடித்ததும் இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டு பைசப் ட்ரைசப்ஸ்னால அதை காலையிலே முடிச்சுட்டு போனால் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு காலையிலே எல்லாம் ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு ப்ரோட்டீன் இன்டேக்காக 1 ஸ்கூப் வே குடிச்சிட்டு ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷனை அப்புறமேட்டா பார்த்துக்கலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் என்னோட அடுத்து இருக்கிற மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் வீட்டிலேயே தூங்கிட்டு என்னோட தேர்டு மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு பொறுமையாக போனதும் ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷனில் ட்ரெட்மில் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எலிப்டிக்கல் ஒரு 50 மினிட்ஸ் பண்ணதும் இன்னைக்கான கார்டியோ செஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோட ஒர்க் டைம் போயிட்டேன். என்னோட ஒர்க் டைம்லேயே அடுத்த 2 மீலை குக் பண்ணி வச்சுட்டு என்னோட அடுத்த 2 மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் ப்ரொக்கோலி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம்லாம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்ததும் என்னோட ஃபைனல் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் 5 கிராம் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.